சமீப காலமாகவே தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகர்கள் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு போய்கொண்டுதான் இருக்கு. அதன்படி விஜய் சார் மற்றும் ரஜினி 2 பேரும் தான் அதிக சம்பளத்தை டிமாண்ட் பண்ணி வாய்ப்புகளை பெற்றுட்டு இருக்காங்க. முக்கியமாக ரஜினி சாரிடம் கால் ஷீட் கேட்டு வரும் தயாரிப்பாளர்களிடம் அவர் கேட்கும் முதல் கேள்வி விஜய் என்ன சம்பளம் வாங்குறார் அப்படின்னு தான். அதை தெரிந்து கொண்டுதான் அதிலிருந்து அவருடைய சம்பளத்தை அதிகமாக பிக்ஸ் பண்ணி தயாரிப்பாளர்களிடம் கேட்கிறாராம். அதனால தற்போது ரஜினி சார் நடிக்கும் வேட்டையன் படத்துல 220 கோடி சம்பளம் பெற்றிருக்கார் அப்படின்ற தகவலுமே வெளியாக இருக்கு. இது மட்டும் இல்லாம இனி லோகேஷ் இயக்கத்துல நடிக்க போகும் படத்திற்கு இதுல இருந்து 30 கோடி அதிகமாக்கி ரூபாய் 250 கோடி சம்பளம் பெற இருக்காராம். அதே போல உங்களை விட நான் எதற்கு கம்மி இல்லை அப்படின்னு விஜய் சார் சம்பளத்தை உயர்த்திருக்காரு. தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் படத்துல நடித்து வரும் விஜய் சார் 200 கோடி சம்பளத்தை பிக்ஸ் பண்ணியிருக்காராம். இப்படி விஜய் சார் ரஜினி சாருக்கு மட்டும் சம்பளத்தை அள்ளி கொடுக்குறீங்களே அப்படின்னு இந்த விஷயத்துல அஜித் சாருமே களத்துல இறங்கியிருக்காராம். அதே நேரத்துல ஒரேடியாக சம்பளத்தை கூட்டிவிட முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது தற்போது மகத்திரிமேனி இயக்கத்துல நடித்து வரும் விடாமுயற்சி படத்திற்கு 165 கோடியும் வாங்குறாராம். இதற்கு அடுத்தபடியாக இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிக்க போகும் படத்திற்கு 180 கோடி சம்பளத்தை ஏற்றியிருக்காரு. எதையுமே கண்டுகொள்ளாத அஜித் சார் இந்த விஷயத்தை மட்டும் விட்டு கொடுப்பதாக இல்லை அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.